இங்க ஜெயிச்சா உன்னை பாராட்டுறவங்களை விட நீ தோக்குறத பார்க்க வெயிட் பண்றவங்க தான் அதிகம். யார பார்த்தும் பயப்படாத, உன் இலக்க பார்த்து மட்டும் ஓடு. कभी समझना है मुझे तो दिल लेकर आना, दिमाग लेकर आओगे तो कभी समझ नहीं पाओगे. कभी समझना है मुझे तो दिल लेकर आना, दिमाग लेकर आओगे तो कभी समझ नहीं पाओगे. எவரையும் அடக்கி ஆள ஆசையும் இல்லை, எவருக்கும் அடங்கி போக அவசியமும் இல்லை. என்னை பிடித்தவரும் சரி, என்னை பிடிக்காதவர்களுக்கும் நான் இருப்பேன். ஆனா என்னை இழந்த பிறகு தேடுபவருக்கு திரும்பி வரமாட்டேன். ஏனென்றால் என் மதிப்பு எனக்கு தெரியும். பிடிச்சவங்களோட வாழ முடியலன்னு வருத்தம் யாராவது இங்க இருந்துச்சுன்னா அதை முதல்ல விட்டுருங்க. நான் அந்த பாயிண்ட் ரொம்ப தப்பான பாயிண்ட். நீங்க பிடிச்சவங்களோட வாழன்னு வருத்தம் பண்ணுமா, இல்ல பிடிச்ச வாழ்க்கைய வாழன்னு வருத்தம் பண்ணுமா? அப்போ நீங்க பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னா நீங்க பிடிச்சவங்களோட வாழணும்னு அவசியம் கிடையாது. 100% கிடையாது. இன்னைக்கு ஒரு ரூல் உங்களுக்கு தரேன், புரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல நீங்க பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னா பிடிச்சவங்களோட வாழ்லாம் கிடையாது, உங்களை புரிஞ்சவங்களோட வாழ்ந்தா போதும். பிடிச்ச வாழ்க்கை தானா. நீங்க நிறைய அவமானப்படுறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க, நிறைய அசிங்கப்படுறீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க, நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாரீங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க, இல்ல நிறைய பேர் உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா விமர்சனங்களும் அவமானங்களும் அசிங்கங்களும் நிறைய பேருடைய எதிர்ப்புகளும் வரப்பதான் வாழ்க்கையில நீங்க வளர போறீங்கன்னு அர்த்தம். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாரையும் மாற்றவும் வேணாம், யாருக்காகவும் நம்ம மாறவும் வேணாம். நாமளா இருப்போம். ஒன்று சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோ, சிரிப்பில்லாத வாழ்க்கை சிறகில்லாத பறவைக்கு சமம். நான் இப்போலாம் தனியா உட்காரும்போது யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளோ சேஞ்ச் ஆயிட்டலனா அப்படின்னு. முன்னாடி மாதிரி இப்ப யாருக்கிட்டையும் பேசுறதில்ல. தனியா இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு கம்ஃபர்டபுள் ஆயிட்டணும் என்னமோ. புதுசா ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ண விருப்பப்பட மாட்டேங்கிறேன். யாராச்சும் அன்பு செலுத்தினா கூட முன்னாடி மாதிரி ஹாப்பியா இல்லை எனக்கு இப்போ. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ எம் ஜஸ்ட் குவைட். என்னோட ஓன் தாட்ஸ் கூடயே தனியா பேசிட்டு யாரு போறாங்களோ போகட்டும்னு ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் தெம் கோ. ஏன்னா முன்னாடி நான் கேட்பேன், ஏன் என்ன ஆச்சு, நான் சரி பண்றேன்னு. பட் நவ் ஐ எம் டயர்ட். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போறதில்ல யாரும். எதுக்கு என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு தான் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங். ஐயோ, இவளா இந்த உலகத்திலேயே மிக அதிகமான கோபக்காரி இவதான். யாராவது அவங்களோட குரலை கொஞ்சமா உயர்த்தி பேசிட்டா அவ்வளோதான், கண்கள் ஈரமாகிடும், கதற ஆரம்பிச்சிடுவா. 1000 சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்கிற இவளுக்கு இவளோட கண்ணீரை கட்டுப்படுத்தி வைக்கிற அளவுக்கு தைரியம் நிச்சயமா இல்லை. எல்லாருமே இவளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமா ஆசைப்படுவா. அதுபோலதான் மற்றவங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் மிக அதிகமா கொடுப்பா. இந்த மொத்த இயல்பையுமே திமிர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை சொல்லுக்குள்ள உள்ளடக்கிட இயலாது. என்னதான் 1000 சண்டை போட்டாலும் 1000 கோபக்காரியா இருந்தாலும் கூட மனதளவுல ரொம்ப பலகீனமானவ.